மார்னிங் 10 மணிலேருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இதை பற்றி கேட்டுட்டீங்க. செகண்ட் லிஸ்ட்டு 100% வருதாமே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க. கால் பண்ணியே கேட்குறீங்க. ஆக்சுவலி அதாவது உங்களுக்கு கன்வே பண்ணவங்க வந்து செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த சிவி முடிஞ்ச அடுத்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் லிஸ்ட்டை தான் செகண்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றத அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த நோக்கத்தில் கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு காணொலி காட்சி என்பது யாரையும் எதிர்ப்பதற்கோ அல்லது யார் மனதையும் புண்படுத்துவதோ நோக்கம் கிடையாது. மாறாக அனைத்து மாணவர்களின் மனநிலையும் புரிந்து கொண்டு மாணவர்களது தேவையில்லாத சந்தேகத்தையும் வருத்தத்தையும் போக்குவதற்கான பதிவு மட்டுமே. ஆக்சுவலி ஓஏ அண்ட் மசால்ச்சி நோட்டிஃபிகேஷனுக்கு சிவி போனவங்க ரேஷியோ வந்து 1:5 ரேஷியோ தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதில் ஒரே மார்க் எடுத்த நபர்கள் வந்து சிலர் இருந்ததுனால 1:6 ரேஷியோ அளவுலாம் போச்சு பல ஜோனலில். ஓகே, அந்த சிவி நடந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 5 நாள் சேர்த்து ஒரு ஜோனலில் 300 முதல் 400 பேர் வரை அப்ராக்சிமேட்டாக ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு சொல்லலை, 5 நாள் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் இப்போ சிவி அட்டன் பண்ண நபர்கள் இருக்காங்களே, அந்த நபர்களில் அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு போகிறது யாருன்னா, ஒரு சில நபர்களை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு மோஸ்ட்லி போயிடுவாங்க. தேவையான நபர்களுமே இருக்காங்க. இப்போ ஆப்சண்ட் ஆனது போக பார்த்தீங்கன்னா அதான் 300 to 400 பேர் வந்து ஒரு 5 நாள் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. பார்த்தோம்னா அந்த நபர்களை தவிர்த்து தேவையான அளவு ரேஷியோ வந்து 1:4 ரேஷியோவிலேருந்து 1:4.5 ரேஷியோ அளவு வரை பார்த்தீங்கன்னா நபர்கள் இருக்காங்க ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு. இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு போதுமான நபர்கள் தான். இதுக்கு மேலே ஆட்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க அஃபிஷியல் கவுண்ட்டு படி 1:4க்கு மேலே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாரும் பயப்படாதீங்க. செகண்ட் லிஸ்ட்டு வந்துடுமா, ஏன்னா சும்மாவே இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ வருஷம் லேட் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் லிஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு சிவியை வச்சு அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ப்ராக்டிக்கல் வச்சு அந்த மாதிரி எதுவும் டிலே ஆகிடுமா, அப்படிலாம் பயப்படுங்க. யாரும் பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் செகண்ட் லிஸ்ட்லாம் வராது. இதை நானாக சொல்லலை, ஒன்றுமே இல்லை. அந்த 161 கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. அதுதான் அஃபிஷியல், அவங்க சொல்கிறது தான் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அவங்களே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, செகண்ட் லிஸ்ட்லாம் வராது, செகண்ட் லிஸ்ட்டுன்னு அப்படின்னு ஒன்று இருக்கா, நீங்கள் சொல்லி தான் நானே கேள்விப்படுறேன், அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு எதுவும் வரலையே அப்படின்ற பதிலை தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இதை நீங்களே கால் பண்ணி கேளுங்க எம்கசி அஃபிஷியல் நம்பருக்கு, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டேட்டு எப்போ, ப்ராக்டிக்கல் எப்போ வருது, ப்ராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வருது, அதை பற்றின கேள்விலாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க, உங்களுக்கே தெரியும். ஆமாம், அதே பதில் தான். வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், அந்த பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க. அதைத்தான் சொன்னாங்க. அதனால் டெலகிராமில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணி இதை பற்றி டவுட் கேட்குறீங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி மார்னிங்லேருந்து டெலகிராமில் உங்களுக்கு சொன்ன நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கலாம்னா, அந்த சிவி முடிஞ்சு அடுத்த ஒரு லிஸ்ட்டு வரப்போகுது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லிஸ்ட்டு, அந்த ஸ்டார்ட் லிஸ்ட்டுக்கு அவங்க பேர் வச்சு செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு பேரை வச்சு சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் செகண்ட் லிஸ்ட் சொன்ன உடனே தப்பாக நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி டெலகிராமில் உங்களுக்கு சொன்ன நபர்கள் வந்து தாம் சொல்ல வந்த விஷயத்தை வேறவா இருக்கும், அது மனசில் வச்சுருந்து ஆனால் சொல்லும் போது ஏதாவது ஒரு வாய் உளறனால அந்த மாதிரி மாற்றி ஏதாவது கன்வே பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதனால் யாரும் பயப்படாதீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. செகண்ட் லிஸ்ட்லாம் விட்டு அதுக்கு ஒரு சிவியை வச்சு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ப்ராக்டிக்கல் கொண்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடாது. 100% யாரும் கவலைப்படாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட்டு, அதாவது ப்ராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். எப்போனா வரக்கூடிய ஆகஸ்ட் மிட்டில், அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம ப்ராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட்டை நம்ம வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி ஒருவேளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி வாக்கில் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் எண்டில் வந்து ஆகஸ்ட் கடைசியில் ப்ராக்டிக்கல் நடப்பது உறுதி.